हेलो गाइस, आप सबका स्वागत है आपकी फेवरेट रिएक्शन चैनल में। और आज हम लेके आए तुलदा मननुम थुलु मूवी के सीन 5 का रिएक्शन और पोस्ट इंटरवल सीन जो हम कह सकते हैं, बिकॉज जो इंटरवल सीन था ना उसमें मतलब अब मैं तो अगर वो इमेजिन करूँ उनके रोल तो मैं तो बहुत रिग्रेट में मर जाऊँ कि भाई मेरी एक छोटी सी गलती या फिर, और ये भी नहीं था कि इन्होंने जान या फिर आसपास कुछ कर रहे थे, ये तो भागते हुए जा रहे थे और वहाँ से वो एसिड का फ्लास्क गिर गया, उसकी छींटे इनकी सीधी आंखों में चली गई। तो मतलब यही है कि भाई मतलब वो रिग्रेट में ही मेरे को लगता है ये पूरा नेक्स्ट रह जाएगा, इंटरपोस्ट ट्रेनबल तो वही रह जाएगा। सच में यार, देखा जाए तो किसी की गलती है ही नहीं। वो लड़का जो है उनके जो है वॉलेट लेके भाग रहा था, तो सीधी सी बात है कोई भी पीछे भागेगा, और वो कॉलेज में घुस गया, उनमें उनकी तो कोई गलती नहीं थी। पर अब उनको ये पता लगा है तो बस वो वही सोचते रहेंगे कि यार अब क्या होगा आगे। वही तो देखते हैं अब क्या होगा। तो आप भी देखो, हम देखते हैं। लेट्स स्टार्ट। सिटी हॉस्पिटल டாக்டர் நான் டாக்டர் இல்ல நர்ஸ். ஐயோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா இங்க குட்டிங்கிற ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸ் அட்மிட் பண்ணிருக்காங்க ரூம் நம்பர் என்ன 106 சார். அது சொல்ல வேண்டியது 106 குட்டி ये अच्छा है, इन्होंने कुटी। पीना छोड़ दिया है तो ஐயோ என்னடா ध्यान रखना। சரக்கோட குவார்டர் பாட்டில் கீழ விழுந்து நொறுக்குன மாதிரி சுக்கு நூறே குட்டி नहीं கிடைக்கல है। ஏய் என் சைஸை பார்த்து குவார்டர் பாட்டில் மாதிரி இருக்குன்னு சொன்ன முதல்ல ஆள் நீதாயா? சாரி சார் கரெக்ட் நீங்க ஓல்டு வாங்க ஃபுல் பாட்டில் மாதிரி ஆகிறீங்க நான் குட்டி இல்ல. அது தெரியுது சார் நான் இடமாறி வந்துட்டேன் மன்னிச்சுங்க சார் இடமாதிரிலாம் வரல. குட்டிக்கு ஒண்ணும் ஆகல. குட்டிக்கு ஒண்ணும் ஆகலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் குட்டி மேல கார் अच्छा, அடிச்சது मेरी நான் गाड़ी தான். कुछ इसको कैसे लगी? அடிச்ச உனக்கே காயம்னா அடிபட்ட அவனுக்கு எப்படி இருக்கும் இப்ப போய் கேட்க மாட்டீங்களா? என்ன என்ன कुटी ठीक है। कुछ भी नहीं हुआ। अरे ये कैसे हो इसको लग गया। கேள்விப்பட்டு நீங்க ஓடி வந்தேன் நீங்க நான் இப்படி முழுசா நிக்கிறேன் ஜபால் குட்டி நான் ஒரு நாளைக்கு தெளிவா இருக்கிறது 15 to 20 ना makeup அந்த किया हुआ मिनट है। में 15 से 20 मिनट सोबर रहता हूँ। बिंदी लगाई हुई है। என்னப்பா இது அடிபட்ட நீ இப்படி ஃபுல் பாட்டில் மாதிரி நிக்கிற அடிச்சு இவன் குவார்டர் பாட்டில் மாதிரி நொறுங்கி கிடக்குறானே எங்க வந்தாலும் குவார்டர் ஆஃப்னு கருமண்டா. சீ வாய் மூடு. அது ஒண்ணு இல்லைங்க. கார் அடிச்சு அதிர்ச்சியில குட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ம். ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ காப்பாத்தலான்ட்டு காரை விட்டு இறங்கி என்ன ஆச்சுன்னு பாக்கிறதுக்குள்ள இந்த 3 வாரங்க ओ भाई இந்த கதி பண்ணிடுச்சுங்க. நாங்க 2 காட்டு காட்டனோனே கத்துனோம்ல, சிரிக்கிறாரு இவரு. அதான் போட்டு குமுறு குமுறிட்டோம். சாரி டாக்டர். எனக்கு தெரியுமா நிச்சயம். கடிச்சு வச்சேன். I gave you a bite. கடிச்சது உதட்டுல கடிக்க வந்தான். நான் தான் சேவ் ஆயிட்டேன். ओ குட்டி உள்காய் உனக்கு ஒண்ணும் இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யோ நீ ஏன் அரை குறையமா படுத்துட்டு இருக்க உனக்கு அப்படியே தெரியும் I'm a doctor. டாக்டரியா? இது டாக்டரா இந்த ஆஸ்பத்திரி இருந்துதான். குட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனோனே தரவா செக் பண்ணிட்டேன். நோ कितना ப்ராப்ளம். चिल है वो। குட்டி 46 ரூபா What is உடம்ப கெடுத்துக்காதீங்க. தொட்டு பாரு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு சொல்லுப்பா. இவரு கொஞ்சம் தள்ளிட்டு போங்கடா. டேய் வாங்க. நடுங்க போய் சவுத்தலங்கடா 50 रुपए में इनकी जिंदगी चली जाएगी। டாக்டர் அப்ப நான் கிளம்புறேன். சாரி டாக்டர், பசங்க என் மேல உள்ள பாசத்துல உங்க மேல ஆத்திரத்தை காமிச்சிட்டாங்க. இட்ஸ் ஓகே. மன்னிச்சிடுங்க. इनको तो अपनी जिंदगी दे देनी चाहिए रुक्मणी के लिए अब। ஒரு பொறுக்கி ராஸ்கலால என்னோட பார்வை போயிடுச்சு. और रुक्मणी कुटी की आवाज से तो वैसे ही இந்த प्यार விளையாட்டு करती ரொம்ப थी। போர் அடிக்குது. தாயம் விளையாடலாமா? செருப்பு பிஞ்சிரும், மரியாதையா விளையாடு. பிடிக்கல என்ன விடு, பல்லாங்குழி விளையாடலாம். மேல கை वो வைக்கிறா. गेम नहीं। டேய் ஒழுங்கா ஆடுறதா ஆடு இல்லனா போயிட்டே இரு. இவன் இப்படித்தான். விளையாட கூப்பிட்டாலும் வர மாட்டான், கடைக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டான். எந்தடா அவன் விழிச்சு நீ போகாதது? டேய் அவன் எந்த கடை கூப்பிட்டான்னு கேளு, அப்புறம் கிட்ட பேசு. कहाँ लेके जा எவனை रहा விழிச்சு? கவர்ச்சி உள்ளாடை सेक्सी बेब शो। நாயுடு கால். नायडू हॉल। குட்டி இவனுங்க தொல்லை தாங்க முடியல குட்டி. இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறியா நீ? நீ பண்ண ஏதோ சீரியஸா திங்க் பண்ணி நிக்கிற. டேய் தலைவரை நான் சிரிக்க வைக்கிறேன்டா. எப்படி? कैसे? கடலுக்கு மேல கொசு பறக்காது, ஏன் தெரியுமா? ஏன்? கடலுக்குள்ள தான் டாட்டாஸ் இருக்குது. டாடாஸ் யாரும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க, ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா வீடு விளங்காது. ஓ। அதே மாதிரி நாங்க உன்னை சேர்த்தோம்னா நாங்க விளங்க जोक बहुत बेकार था। டே எஃபெக்ட்ல உதவாங்கிட்டு போனானுங்க, திருப்பி கொடுக்க நைட் எஃபெக்ட்ல வந்திருக்கானுங்கடா. அநேகமா நம்மள பின்னிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். वापस आ ये गए। अमीर आदमी के लोग सारे पिट के गए थे, वापस आ गए। என் பொண்ணுக்காக எந்த இடத்துல ரவுடிங் வச்சு அடிச்சேனோ அந்த இடத்துக்கு இப்போ நான் வந்திருக்கேன் ஆ. மன்னிப்பு கேட்கறதுக்காக. To apologize। செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட்டாலே போதும், பாவம்லாம் போடுன்னு சொல்லுவாங்க. क्या बात है। நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். எங்க அப்பா அவர் பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு எங்க ரெண்டு பேரையும் आ ஏத்துட்டு वाह, ஊரறிய எங்க கல்யாணத்தை நடத்த போறாராம். ग्रैंड वेडिंग। நீங்க தான் இந்த கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுங்க. அதை விட வேற வேலை எங்களுக்கு என்னமா இருக்கு? அடிச்சு தூள் கழுவிட மாட்டோம். என்ன சொல்ற? பின்ன கலக்கும் தானே. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நசத்துறோம். உங்க கல்யாணத்துல குட்டி பாடுறான். कुट्टी गाएगा। அதே தான் நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் கண்டிப்பா वो கல்யாணத்துக்கு भी வந்துடணும். आएंगी। எல்லாரும் हाँ। கழிச்சு போயிட்டு வரோம். பாய். ஜெயராம் ஜிக்கு जयराम जी की।
எப்படி கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தவங்ககிட்ட கச்சேரிக்கு சான்ஸ் புடிச்ச பாத்தியா? சந்துல சிந்து பாடுறேன்டா நானு. இந்த கல்யாணத்துல நீ பாடுற. இல்லடா நான் பாடல. பாடலையா? என்ன மச்சான், பாடுறதுக்கு ஒரு மேடை கிடைக்காதுன்னு எவ்வளவு ஆளாலும் அலைஞ்சிருப்ப. சான்ஸ் வந்திருக்கு, இப்ப போய் வேணாங்கிறிய? மனசு சரியில்லடா. முன்னெல்லாம் மனசு சரியில்லைன்னா பாட ஆரம்பிச்சிருவ. இப்ப பாடுறானா மனசு சரியில்லைங்கிற. மச்சான், जिंदगी खराब की ஒரு கலைஞன எந்த விஷயம் பாதிக்கூடாதுடா. நாம சேடு கல்யாணத்துக்கு போறோம், அங்க நீ பாடுற. ஓகே? करना पड़ेगा गाओ वाह, ये कहाँ पे रखी है शादी? हेलो आइए, अच्छा गया यार नमस्ते। கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன பாடுவான்? कुत्ती शुरू करो। பாடுவான்ப்பா. அப்படியே போடணும், அப்படியே பாடுவாடுறா. Let me sing a कुट्टी story. रुक्मणी। ये पहले इनको ऐसी दिखी थी। दादी उनको लेके आ रही है, बताओ बेचारी। ओ गूगल आ रहा है मुझे। और देख, आहा, ताजमहल अपनी चमक खो देगा। मैं मतलब बिना सबटाइटल्स के भी ये सॉन्ग मजे से सुन सकता हूँ। हाँ बस बजता रहे। वाह रुक्मणी कुछ बोलेगी? தம்பி தம்பி नन्मा, தம்பி என் பேத்தி உங்ககிட்ட பேசணுமா, கொஞ்சம் வரீங்களா? Oh. குட்டி, என் பேர் ருக்மணி. உங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் இருக்கேன். உங்களை சந்திச்சதிலேயே தவிர உங்க பாட்டை கேட்டிருக்கேன். எங்க அப்பா கர்நாடக சங்கீதத்துல பெரிய வித்வான். அவர் வாய்ஸ் மாதிரியே உங்க வாய்ஸ் இருக்கிறதுனால நீங்க பாடுறத நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன். बात तो सही है। குட்டி, நான் உங்களை எத்தனையோ தடவை மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா பார்க்க முடியல. मिले हो वैसे। இன்னைக்கு உங்களை மீட் பண்ணிட்டேன். ஆனா இப்பவும் பார்க்க முடியல. इनकी वजह से ஒரு ஆக்சிடென்ட்ல என் பார்வை போயிடுச்சு. ओ याद मत दिला इनको। உங்களை பார்க்க முடியலனாலும் உங்க அறிமுகம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் என் வீட்டுக்கு வரணும். நான் வரேன். वाह, நாங்க ருக்கு வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம். कुछ हाउस क्या दोस्त है यार। அவ வீடு எங்கடா இருக்கு? இங்கதான் பக்கத்துல தான் குட்டி, 2 தெரு தள்ளி தான். நம்ம நாடார் மளிகை கடையில அதுல இருந்து 5வது வீடு. வீட்டு நம்பர் 6. நாம எப்படி அட்ரஸ கண்டுபிடிச்சோன்னு ஃபீல் பண்றான் हम्म, குட்டி. அந்த ஏரியாக்குள்ள போய் குளிச்சு சுத்த பத்தமா இருக்கிற அழகா क्या ஒரு बात 100 பேர் ஓடியாந்து கும்பல் அட்ரஸ் சொன்னானுங்களே. நான் குளிக்கிறது நீங்க பார்த்ததே இல்லையா? அது நம்ம பேரை பார்க்க है போயிட்டானா? ओ என்ன பண்றான் குட்டிவன்? நெஞ்சுக்கு மேல பாவாடை கட்டி குளிக்கிறான் குட்டிவன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த கர்மத்தை பாத்துக்கடா. कैसे देखा? பார்த்துட்டு ருக்குவோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. கூட இருக்கிறது பாட்டி மட்டும்தான். அவங்க அப்பா பெரிய கர்நாடக வித்வான். ஒரு காலத்துல நல்ல வாழ்ந்த बेचारे के குடும்பம். पेरेंट्स गए हुए हैं, आंखें भी चली आंखें गई। ருக்கு கடக ராசி, பூச நட்சத்திரம், விருச்சிக अरे இலக்கணம். वाह। ஜாதகம் ரொம்ப அம்சமா இருக்கு. ஓகே ஓகே, இந்த டீடைல்ஸ்லாம் போதும். இந்த கேபிள் கனெக்ஷன் கொடுக்குற வேலை நீங்க பாத்துக்கோங்க. நான் போய் ருக்கா பார்த்து வந்துடுறேன். குட்டி மழையில நினைவு குட்டி. कौन सा என்ன फर्क மழையில पड़ता है? சரியா லூசா இருப்பான் போல இருக்கு. யார சொல்றேன்? அது இல்லடா, எங்க போனாலும் நம்மள கூட கூட்டு போவான், கூட்டு வருவான். திடீர்னு கட் பண்ணிட்டு போறேன். நாமளும் கூட போவோமா? டேய், நமக்கு வெக்கமான प्यार का मामला है। இல்ல, அப்ப வாங்க போலாம். देखो शर्म नहीं आती? नहीं, चल। யாரும் கிட்ட வர மாட்டாங்க. ஆமா, நான் இருக்கும்போது வேற எவனாச்சும் பாப்பா கிட்ட நெருங்க விடுவனா? நான் மறியறா. ये क्या हो गया? இந்த வீட்டுல ஒரு ஆம்பளைகள் இருக்கிற தைரியத்துல செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ये क्या कर रहा है? அட பாவி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறியே, நீ நல்லா இருப்பியா? எப்படி எப்படி? ஆம்பளை இல்லையா? ஏ கேள்வி, ஆம்பளை தான் அப்படிதான் பேசுவேன். अभी तुम गए, अभी तुम गए। ருக்கு ये क्या हो रहा है? ருக்கு, நான் குட்டி வந்திருக்கேன். குட்டின்னு நான் என்னமோ நாய் குட்டி நினைச்சேன். पपी? तो तीसरा मतलब पपी होता कुटी है के कितने मतलब है? இம்மா பேரு சும்மா இருக்கிறப்ப சொகா வாசிக்கிறேனாச்சா? और
और पप्पू யாரா நீ அவங்களுக்கு வேண்டியது वेल विश वेल विशर எங்கேயோ பார்த்த மாதிரில गॉडजिला பாட்டிமா என்ன பிரச்சனை தம்பி இவன் இந்த வீட்டுல लैंडलॉर्ड பேங்க்குக்கு 2 நாள் லீவுன்னு சொல்லி अच्छा வாடகை பணத்தை நாளைக்கு தரேன்னு இவங்கிட்ட சொல்லிட்டு நான் மார்க்கெட் போனேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து பாக்குறேன் பாத்ரூம் ஜன்னல் வழியா லுக்க பிடிக்கிறத பாத்துட்டு அப்படின்னா பெருசா பாத்துட்டான் டக்கர் சீன் தான் மிஸ் பண்ணிட்டேனே ஜாக்கெட் கட்டுறதுல கேள்வி தான் வந்து बोल भी रहा है घटिया आदमी பாட்டி எவ்வளவு பணம் கொடுக்கணும் 2500 2500 2500 पर इनकी 2000 कमाई है இந்த ஒரு பணம் வெளியே போடு குட்டி வேண்டாம் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் இதெல்லாம் ஒரு பணமாங்க ஒட்டிக்கு 2500 ரூபாய்லாம் ஒரு பிசாத்துங்க இருக்கிற நாங்களுக்கு ஒரு வேளைக்கான பிஸ்கட் வாங்குற செலவு पेट डॉग के लिए இதெல்லாம் சொன்னா எனக்கு பிடிக்காதுங்க अभी भी मेरे को एक्सपेंसिव लग रहे நான் हैं நைனா இவ்வளவு 2025 வசதிலாம் வச்சுக்கிட்டு பாப்பாக்கு வெறும் 2500 தானா நியாயமா இது கூட்டுக்காரன்ற முறையில பாப்பாக்கு நான் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்னு வச்சுக்க ஆனா பாப்பா தான் ஒத்து வர மாட்டேங்குது नहीं मार सकते एक दो कुंडे लगेंगे वापस ஆனா கேள்விதான் எதுக்கு எடுத்தாலும் வீட்டுல ஆம்பளை இல்லன்னு நம்மள போய் டெம்ப் எடுத்துது சரி இந்த போறைய நாம எப்படி நிவர்த்தி பண்ணலாம்னு பார்த்தா பாப்பா சிட்டி ஆக மாட்டேங்குதா ருக்கு முன்னாடி தப்பா எதுவும் நடத்தக்கூடாது हाँ நான் நினைக்கிறேன் एक बार बाहर आओ பாப்பா கண்ணு இல்லாதனால என்ன ஆம்பளையா தெரியல போலுக்குது குட்டி கொஞ்சம் பொறுமையாடுறா சரி வேற எதுமா கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தாலும் சந்தர்ப்பம் குதிர மாட்டேங்குது கட்ச சந்தர்ப்பத்தையும் கேள்வி வந்து கத்துச்சு அட கையே உனக்கு வயசாயிச்சா ஒளியா புத்தியே இல்ல ஆமா டேடே பாத்துடா மூடி வந்து சேர்த்து வச்சிர போறா अब तो गया एक बार बाहर आ जा குட்டிமா கொஞ்சம் அடிக்கும் அசிங்க அப்படியே பாப்பாக்கு நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுங்க கைவே நாளைக்கு மார்க்கெட் போயிட்டு வரும்போது லேட்டா தான் வரணும் டொயின் டொயின் கூடடா டொயின் டொயின் ஓ டொயின் டொயின் குட்டி रोटी 1 मिनट में आ रहा है तू बाहर मिल தேங்க்ஸ் குட்டி உங்க ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிட்டீங்க. अच्छा उसको ये सही लगा कि डिसेंट रहा நீங்க பணம் தந்ததுக்கு பதிலா அவனை நாலு அற விட்டுருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். इनके हिसाब से होना என்ன சொன்னீங்க அவனை நாலு அற अगर விட்டுருந்தீங்கன்னா मारा होता तो मैं खुश होती சந்தோஷப்பட்டிருப்பேன். वाओ अब तो मारेगा मैं परमिशन मिल गई अब तो रुक ऊपर लाके मारो वापस उसको द मोस्ट सेटिस्फैक्टरी फाइट सीन होगा ये भाई जंपिंग किक सी लगेगी इसे यार सब्जियां यार कम ऑन ये अपने बाथरूम में भी खुद ना देख पाए अपने आप को but he's heavy वो आराम से पटक सकते हैं उनको अरे गॉडजिला होगा अपने घर पे अरे सब्जियां वेस्ट हो रही हैं यार अरे यार इम्पोर्टेंस किस चीज की है बाय थकता ही नहीं है आदमी वाओ जबरदस्त क्या कूद कूद के मारिए लाते हैं क्या बात है
इतना जल्दी रोड में पानी भर गया। ये घर ही छोड़ देगा ये मुझे लग रहा है। ओए, क्या बात है, पर एक बार रुक्मणी को दिखाओ। Oh, come on. She's blind. मतलब फील करवाओ। ये संजय नहीं दिखाता था कि मैंने ये किया या वो हुआ। ஆம்புலன் ப்ரூவ் பண்றேன் हाँ, अब दिखाओ। हाँ। उससे काफी डायलॉग्स ही होते हैं। இனிமே வாழ்க்கையில நீ எந்த பொண்ணையும் திரும்பி जबरदस्त यहाँ पे फाइट सीन हुआ है और ये फुल सेटिस्फेक्शन वाला था बिकॉज उसने जिस तरीके से वहाँ पे हरकतें की थी ना, और वो एक लैंडलॉर्ड होने के बाद उसको तो उल्टा ये होना चाहिए कि भाई हाँ चलो प्रॉपरली रेंट मिल रहा है, सब चीज़ सही है, वो अच्छे से रहे। वो उनको भगाने का काम ज़्यादा कर रहा है, वो उनको ऐसे परेशान कर रहा है बार बार, तो ये बहुत ही खराब था। और वहाँ पे उसको जो जब वो बोला ना उसने कि भाई रुक्मणी ने कि भाई मेरे को अगर तुम मारते ना मुझे ज़्यादा अच्छा लगता, तुम डिसेंट रहे मुझे अच्छा नहीं लगा, तो वो मुझे मस्त लगा। सच में यार जबरदस्त फाइट सीन था, बिल्कुल मजा आ गया, पूरा धो दिया पानी में ऐसा लग रहा था। पर ये जो है रुक्मणी का स्टेटमेंट बहुत ही शॉकिंग था क्योंकि वो हद पार कर रहा था और वो इतनी बार उनके सामने फाइट कर चुके थे ना, इसलिए कहीं ना कहीं अपने आप को रोक रहे थे। बिकॉज पहली बार अगर उनके सामने होता तो डेफिनेटली मार ही देते। वही, क्या कमाल का सीन था। आप लोग कैसा लगा कमेंट सेक्शन में जरूर बताएगा। तो इसे लाइक करते जाए, कमेंट करते जाए, शेयर करते जाए और सब्सक्राइब करिए। बाय।